தவக்காலம் 33ஆம் நாள். நம் வாழ்க்கையில் நம்பிக்கை, பொறுமை, தாழ்மை மற்றும் கடவுளின் மேல் முழு விசுவாசம் வைத்திருக்க வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறது. ஆண்டவர் துன்பம் வரப்போகிறது என்று தெரிந்திருந்தாலும் தன் பாதையை விட்டுவிடாமல் சென்றார். அதுபோல் நாமும் சோர்வில்லாமல் நம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். எல்லாம் எளிதாக இருக்கும்போது விசுவாசம் வைத்திருப்பது சுலபம். ஆனால் சிரமம் இருக்கும்போது கடவுளை நம்பி தொடர்ந்து நடப்பதே உண்மையான விசுவாசம். நன்மை செய்ய சோர்ந்து போகாதிருப்போம். காலம் வந்தபோது நாம் அறுவடை செய்வோம். ஆண்டவரே, நான் பலவீனமாக இருக்கும் நேரங்களில் உம்மை நம்பி நிற்கும் வலிமையை தாரும். இந்த தவக்கால பயணத்தில் உண்மையான மனதுடன் நடக்க உதவி செய்யும். ஆமேன்.